ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின கரண்டான அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, திருமலையில கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூடவே இந்த மாசம் நமக்கு நவம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட்கள் வந்து ஓபன் பண்ணுவாங்கங்க. ஒரு டிக்கெட்ல நம்ம 2 முறை சாமி பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. நவம்பர் மாசத்துல தான் இந்த சேவா நடக்க போகுது. இந்த சேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பயாக சேவா தாங்க. இது வந்து நவம்பர் மாதம் நடந்தாலுமே இதோட டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது ஆகஸ்ட், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் ஆகும். 18ஆம் தேதிக்கு மேலே புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இந்த புஷ்பயாக சேவா அப்படின்னா என்னது, இந்த சேவா டிக்கெட்டை நீங்கள் எப்படி வந்து புக் பண்ண முடியும், இது யார் யாரெல்லாம் புக் பண்ண முடியும், இந்த டிக்கெட்டில் எப்படி நீங்கள் 2 முறை சாமி பார்க்க முடியும், இந்த டிக்கெட்டோட காஸ்ட் என்ன, எத்தனை பேரை அலோவ் பண்ணுவாங்க, இதுக்கான ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இன்னும் தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க ரீசெண்டாக அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த சேவா டிக்கெட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லை டிடிடியோட அஃபிஷியல் ஆப்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் புக்கிங் இருக்குங்க. நவம்பர் மாதத்தோட புக்கிங் நமக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால நவம்பர் மாதம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்பயாக சேவா வந்து திருமலையில் நடக்குங்க. இந்த டிக்கெட்டுக்கான புக்கிங் வந்து நமக்கு இந்த மாதம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிக்கெட் புக்கிங் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டா அந்த தேதிகளில் நீங்கள் திருமலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா புஷ்பங்களால் நிறைய அலங்கரிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த சேவா முழுக்க 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 மலர்களால் நடக்குங்க. ஸோ அதுதான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த நாட்களில் நம்ம வந்து நார்மல் தர்ஷன் போனோம்னாவே கிராண்டாக வந்து டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சேவாவும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது மூலமாக கிடைக்குங்க. இந்த சேவா வந்து எப்போ நடக்குது நவம்பரில் அப்படின்னா 2026 வந்து நவம்பர் 16ஆம் தேதி தாங்க ஸ்ரீவாரி கோவிலில் வந்து இந்த புஷ்பயாக சேவா நடக்க இருக்கு. இதுக்கான அங்குரார்ப்பணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வந்து நடக்குங்க. புஷ்பயாக சேவா டிக்கெட் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரடியாக, அதாவது திருமலையிலையோ திருப்பதியிலையோ நமக்கு போய் வாங்க முடியாது. இந்த டிக்கெட் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்போவுமே புக் பண்ணக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் இருக்கு இல்லையா, கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, இந்த சேவாக்கள் கூட தான் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சேவா டிக்கெட்டையும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புக்கிங் வந்து பண்ணிக்கலாங்க. நவம்பர் 16ஆம் தேதி இந்த சேவா வந்து நடக்குது அப்படின்னா இப்போ நமக்கு புக்கிங் இருக்குது. நீங்கள் நவம்பர் 16 வந்து தரிசனம் போகிறீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து யாரெல்லாம் இதை புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் நம்பரை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவமோ இல்லை ஊஞ்சல் சேவாவோ, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த மாதிரி மாதம் மாதம் நடக்கக்கூடிய சேவாக்கள் தினமுமே அது வந்து இருக்கும். இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சேவாக்கள் ஏதாவது நீங்கள் புக் பண்ணி சாமி பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து 180 நாள் கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஆர்ஜித சேவாவுக்கு வந்து 180 நாள் டைம் கேப் அப்படிங்கிறது உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். அதனால நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆக்டிவான புக்கிங்ஸ் எது இல்லை, டைம் கேப் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் வந்து 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் இதோட டேட்டு. சப்போஸ் டேட்டு மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை, 21ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அஃபிஷியல் அப்டேட் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து வந்துடுங்க. அடுத்தது வந்து நம்ம இதை எப்படி புக்கிங் பண்ணுறதுன்னா, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் புக்கிங் பண்ணணும். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பா அம்மா பையன், உங்களோட குழந்தைக்கு வந்து 12 வயசுக்கு கீழே இருக்குன்னா அவங்கள ஃப்ரீயாகவே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்குது, 12 வயசுக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பரில் அவங்களுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிக்கெட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 700 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுங்க. இப்போ 2 பேர்த்துக்கு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா 1400 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் தேவையில்லை, நம்ம ஃப்ரீயாகவே நம்ம கூட வந்து கூட்டிகிட்டு போக முடியும். 12 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் உங்கள் 2 பேர்த்துக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த சேவா டிக்கெட் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். அதனால நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கிடைக்குங்க.
எவ்வளோ வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 டிக்கெட்ஸ்குள்ளே தாங்க ஆன்லைனில் ரிலீஸ் ஆகும். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த சேவா உங்களுக்கு பார்க்கணும், நான் இது வரைக்கும் இந்த சேவாவில் பார்ட்டிசிபேட்டே பண்ணதில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சேவாவுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி புக்கிங்ஸ் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோற்சவம், இந்த மாதிரி டிக்கெட்கள் வந்து தெப்போற்சவம், இதில் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மந்த்லி நடக்கக்கூடிய சேவாவில் ஏதாவது நீங்கள் புக் பண்ணிட்டு போயிருக்கீங்களான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த புக்கிங்ஸும் உங்களுக்கு வந்து 180 நாளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை பண்ண முடியாதுங்க. அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் வரும். இப்போ நான் வந்து 300 டிக்கெட்டில் ரீசெண்டாக தர்ஷன் பார்த்தேன், இல்லைனா வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணி பார்த்தேன், எலக்ட்ரானிக் டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தேன், அங்க பிரதட்சண சேவா டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்த்துருக்கேன், நான் வந்து இந்த புஷ்பயாக சேவா வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். இன்னொரு சிலருக்கு வந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிகிறவங்களுக்கு டவுட் மோஸ்ட்லி வராது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஒரே விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, டிடிடி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தரிசன டிக்கெட்டுக்கும் இன்னொரு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் டைம் கேப் அப்படிங்கிறது எதுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து கம்பேர் பண்ணோன்னா, ஒரே டிக்கெட்டை நம்ம திரும்ப புக் பண்ணுறதுக்கு தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹோமம் டிக்கெட். இந்த டிக்கெட்டை நீங்கள் திரும்பவும் புக் பண்ணணும் அப்படின்னா 30 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, 300 டிக்கெட் மாதிரியே தான். இந்த ஆர்ஜித சேவாவில் தான் நான் இப்போ சொன்ன உங்களுக்கு வந்து புஷ்பயாக சேவாவும் வந்து வரும். இது வந்து ஒரு டைம் புக் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம சாமி பார்க்குறதுக்கு, அந்த சாமி பார்த்த டேட்லேருந்து தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும், புக்கிங் பண்ண டேட் கிடையாது. என்னைக்கு தரிசனமோ அந்த நாள்லேருந்து திரும்ப தரிசனம் பார்க்குறதுக்கு 180 நாள் நமக்கு வந்து டைம் கேப் கேட்கும். இதே 300 தரிசனம், இது ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் அப்படின்னா 30 நாள், டிஃபரெண்ட்லி ஏபிள் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 90 நாள், அங்க பிரதர்ஷனத்துக்கு 90 நாள், வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 120 நாள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அங்க பிரதர்ஷனம் 90 நாள். இந்த மாதிரி இதே டிக்கெட்டை நீங்கள் திரும்பவும் புக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் கேப். இப்போ நீங்கள் வந்து ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருக்கீங்க, ஹோமம் புக் பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். ஹோமம் புக் பண்ணியிருக்கீங்க, இந்த டிக்கெட் பண்ணுறீங்களா, பண்ணலாம். 300 டிக்கெட் பண்ணியிருக்கீங்க, இந்த டிக்கெட் உங்களுக்கு வேணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். அதனால் ஒரு டிக்கெட்டுக்கும் வந்து நமக்கு அதே டிக்கெட்டை பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. மற்றபடி நம்ம வந்து எந்த டிக்கெட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, இதோட தரிசனம் எப்படி இருக்கும், நம்ம என்ன டைமுக்கு போகணும், இதோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து தரிசனம் 2 டைம்ஸ் எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. புஷ்பயாக சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்க காலையில் 7 மணிக்கு சுபதமென்ட்ரி வழியாக தான் வந்து அலோவ் பண்ணுவாங்கங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேவாவுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். காலையில் 7 மணிலேருந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம காலையில் 6 மணி 6:30 மணிக்கெலாம் அந்த இடத்துல இருக்கிறது பெட்டராக இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இந்த புஷ்பயாக சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா அந்த டிக்கெட் காப்பியும் வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட பார்த்ததுக்கப்புறமா, இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து வைகுண்டம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம 30 நிமிஷம் உட்காந்துருந்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்மளை க்யூவில் போகிறதுக்கு வந்து அனுமதிப்பாங்க. கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோற்சவ மண்டபத்தில் தான் இது வந்து நடக்குங்க. ஸோ அங்கே நம்மளை வந்து அனுப்புவாங்க. நம்ம கல்யாணோற்சவ மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அங்கே புஷ்பயாக சேவா டிக்கெட்டை திரும்பவும் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. அங்கே வந்து நமக்கு வந்து சேவா வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. இது எல்லாம் முடிஞ்சு நம்ம கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு போகிறதுக்கு வந்து 9 மணி ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு தரிசனம், முதல் தரிசனம் 11 மணிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம அப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜெயன் விஜயன்லேருந்து தர்ஷன் வந்து பார்த்துடலாங்க. 11 மணிக்கு போனோம் அப்படின்னா ஒரு 11:30 மணிக்குள்ளே நம்ம வந்து தர்ஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறமா திரும்பவும் 2வது டைம் நீங்கள் சுபதம் வழியாக 1 மணிக்கு வந்து போகிற மாதிரி இருக்குங்க. அதாவது 1 மணிக்கு என்ட்ரி, நம்ம 12:30 மணிக்கெலாம் அந்த இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். திரும்பவும் நம்மளை வந்து வைகுண்டம் 1ல் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு திரும்பவும் கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு போகிற மாதிரி வந்து இருக்கும். எகெயின் வந்து ஹோமம் இந்த சேவா இதெல்லாம் வந்து நடக்குங்க. ஸோ 2 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் வந்து இது நடக்கும். அங்கே வந்து நிறைய மலர்களால் வந்து அபிஷேகங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். 5 மணிக்கு இந்த சேவா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியில வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 5 மணிக்கு போனோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் நம்ம கோயில்ல இருந்து சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 தடவை தரிசனத்துக்கு வந்து அனுமதி வந்து இருக்குங்க இதுல. அதனால நீங்கள் வந்து நவம்பர் 16ஆம் தேதி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தடவை உங்களுக்கு சாமி பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இதே சேவாவில் தர்ஷன் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்கெட் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள்.
கடைசியா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலையில கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. சிலாத்தோரணம் வரைக்குமே நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மேல போறவங்களுக்கு 18ல இருந்து 20 மணி நேரம் வந்து ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு 5ல இருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேத்து 75,533 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறது காலையில் 6 மணிக்கெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கூட்டம் அப்படின்னு அதிகமாக இருக்கும்போது கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கொடுக்குறாங்க. இதை வாங்குறதுக்குமே பக்தர்கள் நேரமாகவே வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க அப்டேட். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணுங்கள். 6 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி 7:20க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சுங்க. வீக்கெண்ட்ஸில் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எஸ்எஸ்டி வாங்குறதுக்குமே கூட்டம் அதிகம், சீக்கிரமாக கொடுக்குறாங்க, சீக்கிரமாக முடிஞ்சிருது. அதனால் இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகலான்ற மாதிரி நம்ம பிளான் பண்ண முடியறதில்ல. நாளே போய் இருந்தோம்னா தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஓன் காரில் கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படிங்கிறது தாங்க இந்த அப்டேட். ஏன்னா இன்றைக்கி முதல் மலைப்பாதையில் வந்து கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. டிரைவர் வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னும் போது 15 அடி ஆழத்தில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓன் வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்க, லாங்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் அப்படிங்கிறது தாங்க இது. இப்போ நம்ம பார்த்த புஷ்பயாக சேவாவோட டிக்கெட்டோட அப்டேட் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த புஷ்பயாக சேவா பற்றின தகவல். 16ஆம் தேதி வந்து நடக்குதுங்க. நவம்பர் 16, 15 வந்து அங்குரார்ப்பணம் வந்து நடக்கும். ஒரு நபருக்கு 700 ரூபா. ஸோ இதை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கியூ கம்மியாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளால் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ண முடியும். ஸோ இதை புக்கிங் பற்றின இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதோட ஆஃப்டர்நூன் மார்னிங் செஷன் பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு நம்ம வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் சொல்லியா நம்ம ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 7 மணிக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஸ்னபன திருமஞ்சனம், கலச பூஜை இதெல்லாமே நடக்கும். மத்தியானம் வந்து 12:30 மணிக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 1 மணிக்கு அங்கே வெயிட் பண்ணி உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். புஷ்பயாக சேவா வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். செகண்ட் தரிசனம் அரௌண்டாக ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ 2 தரிசனம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.